25ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 044 எப்படி வந்தது அப்படின்னு பார்த்துருவோம். 24ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பிசியில் 90-45 கொடுத்தோம். அது பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் அடிச்சிருச்சு. சரி, ஆனால் இருந்தாலுமே அந்த 5 இல்லை 45 கேமில் வர மாதிரி தான் நாம் எடுத்தோம். ஆனால் என்னென்னா பிசியில் எடுத்துட்டோம். சரி, இங்கே இந்த இடத்துல நம்ம இந்த 92 எடுத்தோம். ஆனால் அன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 23ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு 0ன்ற நம்பர் மட்டும் சொல்லியிருந்தேன். கரெக்டாக ஏ போர்டு 0 வச்சு நீங்கள் பிசி எப்படின்னா செட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா ஏ போர்டு 0 கரெக்டாக வந்தது. ஸோ அடுத்து இந்த 044 141 எப்படியெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா இந்த மெத்தடு மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 முறை வந்திருக்கு. அதை வந்து 24ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் சொல்ல முடியல. ஏன்னா அதுவே ஒரு 10 நிமிஷம் ஓடிடுச்சு. அதனால் இங்கே பாருங்கள், இந்த 461 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 461 அது கீழே பாருங்கள், இந்த 494ன்ற நம்பரு. இதில் இந்த 46 49 மட்டும் எடுத்துக்கங்க. இந்த 46ன்ற நம்பருக்கு பிசி 41ன்ற நம்பர் வச்சுங்க. கீழே இருக்கிற இந்த 49ன்ற நம்பரை இங்கே 44 அப்படின்ற நம்பரு வச்சு பாருங்கள். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5ன்ற நம்பரில் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 6 வரும். அதுக்கு ஒரு நம்பரு ஆப்போசிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இந்த 4ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5, அதனுடைய ஆப்போசிட்டு 0. ஸோ எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 465 இந்த நம்பர் தான் 141. அதிலிருந்து அது கீழே இருக்கிற 494 தான் இந்த 044. சொல்லும்போது உங்களுக்கு இது என்ன இப்படி கூட இருக்குமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்து ஏற்கனவே வந்த நம்பருங்களில் இருந்து தான் வரும். அதில் குழு இருக்கும், கண்டுபிடிங்கன்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 46 கீழே 49. ஸோ 46க்கு 41, 49க்கு 44. அதாவது இந்த பி போர்டு மட்டும் ஆப்போசிட்டு, ஓகேங்களா. அந்த இங்கே இருக்கிற ஏ போர்டில் இருக்கிற நம்பர் அப்படியே இங்கே பி போர்டு, அங்கே இருக்கிற பி போர்டில் அப்படியே ஆப்போசிட்டு. எதுவும் திருப்ப தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே இங்கே வச்சாச்சு. அப்போ ஏ போர்டில் இங்கே ப்ளஸ் பண்ணி ஆப்போசிட் பண்ணணும், அவ்வளோதான். 5ன்ற நம்பருக்கு 6, அதுக்கு 1. 4ன்ற நம்பருக்கு 5, அதுக்கு 0. ஸோ இந்த மாதிரி, ஓகேங்களா. அடுத்து இப்போ இது 3ஆவது சான்ஸ் போகுமா அப்படின்னா ஒரு சந்தேகம்தான். இருந்தாலும் 3ஆவது சான்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சி போர்டு 5 வச்சு பார்க்கலாம். சி போர்டு 5 வச்சோம் அப்படின்னா இதனுடைய ஆப்போசிட்டு தானே எல்லாமே. அப்படி 5 வச்சா பிசி 55 வரணும். ஸோ பிசி 55 24ஆம் தேதியே வந்து போச்சு. பிசி 55 கரெக்டாக அப்படியே வந்துச்சு. இது என்ன ஒன்று அப்படின்னா இந்த நம்பரில் 8ன்னு வந்துருக்கணும். அதாவது 855 அப்படின்ற ரிசல்ட் இங்கே வந்திருக்கணும். அது வராதனால ஒருவேளை 855 இப்போ வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு, ஏன்னா அது வந்து பம்பர் ரிசல்ட் இருந்தாலுமே ரெகுலராக மேட்ச் ஆகுது. அதில் 55மே கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஒருவேளை திரும்ப அப்படியே ரிப்பீட் வந்துச்சு அப்படின்னா 855 ஒரு 10 ரூபா டிக்கெட்லையாவது ப்ளே பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. எப்படி 8 அப்படின்னா இந்த 2ன்ற நம்பரில் ஒரு நம்பர் கூட்டி பார்த்தீங்கன்னா 3 வரும். அதுக்கு ஆப்போசிட்டு 8 ஏ போர்டில். இந்த 50ன்ற நம்பரில் அப்படியே இந்த பி போர்டு ஆப்போசிட் பண்ணி இங்கே சி போர்டில் வச்சு 5, அப்போ 55. இங்கே இருக்கிற ஏ போர்டு நம்பரை அப்படியே வந்து இங்கே பி போர்டில் வச்சிடணும். அப்படி பார்த்திங்கன்னா 855ன்ற நம்பரு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதனால் 855 ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இதே மெத்தடில் இங்கே வந்துடும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அதே மெத்தட் தான். இங்கே என்னென்னா ஸோ இதே தான், இந்த 41 44 எப்படி வந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லா இடத்துலையுமே அது மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் கீழேருந்து மேலே வாங்க. இங்கே 412 அப்படின்ற நம்பரில் சி போர்டு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 411ன்னு வரும். அப்படியே வந்து இங்கே பாக்ஸ் அடிக்கணும். பாக்ஸ் அடிக்கிறத விட 41 பிசி இல்லை ஏபி, இந்த 41 ஏபியில் 14 அப்படின்னு வச்சுட்டு இந்த சி போர்டில் இருக்கிற இந்த 2ன்ற நம்பரில் ஒரு நம்பர் கழிச்சிட்டா 1, அது அப்படியே வந்து சி போர்டில் 1. இப்போ அதே மாதிரி இங்கேயுமே வந்து இந்த 5ன்ற நம்பரில் ஒரு நம்பர் கழிச்சிடணும். இந்த பாருங்கள், இந்த 5ன்ற நம்பரில் ஒரு நம்பர் கழிச்சிட்டா இப்போ முதல்ல வந்து இந்த நம்பர் திரும்பியாச்சு. இது டைரெக்டாக அப்படியே வச்சுட்டு இந்த சி போர்டில் இருக்கிற
5ன்ற நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிட்டா 4ன்னு வரும். அது அப்படியே வந்து 044. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த 044 வந்துருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதை பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே இப்படி வரும் அப்படின்னு நம்ம கெஸ்ஸிங் பார்க்கும்போது பார்த்தோமே தவிர அப்படி டைரெக்டாக வந்துடும்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. ஆனால் இந்த இடத்த பார்த்துட்டு இருந்தோன்னா இதோட கரெக்டாக 044 தான் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்த உண்மையிலே நான் வந்து அப்போ பார்க்கல. சும்மா சொல்லக்கூடாது. இந்த இடத்த தான் பார்த்தேன். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து உண்மையிலே கவனிக்கலை. சரி, இப்போ அதுக்கு மேலே 960 இருக்குது. ஏன்னா இந்த மேலே 96 கீழே 41 நடுவில் 04 இருந்ததுனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிப்போச்சு. ஏன்னா இங்கே ஏற்கனவே 214 வந்து போச்சு. அப்போ நடுவில் இந்த 04 கண்டிப்பாக இந்த 04 தான் வந்து இங்கே வரணும். ஆனால் அதனால தான் வந்து ஏ போர்டு 0 வச்சு நீங்கள் பி போர்டு 94 அதாவது 092 அப்படின்ற ஒரு நம்பரை செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் 0 வந்துச்சு. அதே மாதிரி இந்த 45 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 44 வந்து போச்சு. ஸோ இருந்தாலும் மேலே இந்த 960ன்ற நம்பர் தான் இந்த 145. ஸோ இருந்தாலும் இது கீழேருந்து மேலே வரும்போது ஒருவேளை இந்த 960ன்ற நம்பரையை இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 96ன்ற நம்பர் அப்படியே 96 அப்படின்னு ஏபியில் நிறுத்தி 04க்கு மேலே இருக்கிற நம்பரை 96ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் இந்த 0ன்ற நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிட்டா 9ன்னு வரும். அப்படியே வந்து 969ன்ற நம்பரு ஒரு வேளை வரலாம். ஏன்னா இந்த பாருங்கள் 2ன்ற நம்பருக்கு 1, 5ன்ற நம்பருக்கு 4, அப்போ 0ன்ற நம்பருக்கு 9. அப்போ 0 அப்போ 969 டைரெக்டாக அப்படியே அடிக்கலாம். எதுக்கும் 969 ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 960லேருந்து தான் இந்த 145 வந்திருக்குமானால் இது வராது. கேப் நம்பராக தான் இந்த 044 வந்திருக்கு. எதுக்கும் இந்த இங்கே எடுத்த நம்பரையுமே இந்த 855ம் இந்த 969ம் ஒரு லாஸ்ட் டோக்கன், அதாவது ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் 10 ரூபா 12 ரூபாயில் வச்சு தான் பாருங்கள். ஓகேங்களா? ஆனால் இந்த மெத்தடு ஓரளவுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 24 இருக்குது பாருங்கள். இந்த 24 ஏ போர்டில் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 14ன்னு வரும். அது அப்படியே இங்கே பாருங்கள் 14. இது எல்லா இடத்துலையுமே இது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. 044 இங்கே 1 இங்கே 1 3 இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. இது 4வது இடத்துல இந்த மெத்தட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கேயுமே மேட்ச் ஆகிருக்கு. இதை பாருங்கள் 41 கீழே 04. நல்லா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இந்த 044. உண்மையிலே இதை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாம் வந்து கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கே வந்து லாய்க்கு இல்லாத ஆளுன்னு தான் சொல்லணும். பாருங்கள் 41 கீழே 04, 04 கீழே 41, 46க்கு ஒரு 49, இங்கே பாருங்கள் 14க்கு 04. இதோட ஒரு ஈஸியான கேமு வரவே வராது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி பாருங்கள், இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல பாருங்கள் 2ன்ற நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுறேங்க. 141 டைரக்ட் ரிசல்ட்டு. இப்போ இந்த ஏபியை திருப்பணும். திருப்பி வச்சாக்கா இந்த 6ன்ற நம்பரில் ஒரு நம்பரு மைனஸ் பண்ணால் 5, அதுக்கு ஆப்போசிட் 044. ஏன் இந்த இடம் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு நம்பர் வருதுன்னா இந்த 1, 6, 1. ஸோ இந்த நம்பரு அங்கே சேமாக 3 நாள் வந்துருக்கிறதுனால இங்கே மேலேயுமே இந்த நம்பர் வந்துருக்கிறதுனால இந்த 015 அப்படின்ற நம்பரில் இப்போ இந்த 24ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி திருப்பியாச்சு. இதில் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி ஆப்போசிட் பண்ணியாச்சு. அப்போ இதிலுமே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 00 அப்படின்னு வரணும். அப்படி 00 வந்து சி போர்டு 5 அப்படியே நிறுத்திட்டாக்கா இங்கே 005ன்ற ஒரு நம்பர் வரணும். இங்கே வந்து நமக்கு 55 கிடைக்குது. அதனால் வந்து 005 இந்த மாதிரி நம்பரு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 055மே மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எல்லா இடத்துலையுமே 05ன்ற நம்பரு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள். அப்படின்னா இங்கே பாருங்கள் 41க்கு 14 ஏபி, அப்போ 04க்கு 04 ஏபி 95. அப்போ 95ன்னு வரும்போது 955 அப்படின்னுமே வந்துடலாம். ஏன்னா இங்கே 1ன்ற நம்பர் டைரெக்டாக 1ன்னு வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியிருக்கு. 8ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் என்ன வரணும்? 9 வரணும். அதுக்கு ஆப்போசிட்டு இங்கே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 7, அதுக்கு ஆப்போசிட்டு 2. அப்போ 952 அப்படின்னு வரணும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி மெத்தடில் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் பார்த்திங்கன்னா பம்பர் ரிசல்ட்டில் 55 சூப்பராக தட்டி தூக்கியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம். எல்லாம் மிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தோணுது.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 96 09 48 44ன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் மேக்ஸிமம் இங்கே 45 41 44 வந்துருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 46க்கு 41 செட் பண்ணுங்கள், 45க்கு 09 செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 45 09 அடுத்து 44க்கு டைரெக்டாக 44 செட் பண்ணுங்கள். மீதி இருக்கிற நம்பர் 48 96. ஸோ இந்த 48 96 பிசியில் மேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 48ன்ற நம்பரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா 96 69 மேட்ச் ஆகலாம். அப்படி 96 69 வந்தால் 569 வரணும். அப்படி 48 வந்தாலுமே 548 தான் வரணும். பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 952 எடுத்திருக்கோம். இந்த பிசி 55 05 ஏபி 00 இதெல்லாம் மேட்ச் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு. அதோட இந்த இதை மிஸ் பண்ணிட்டோம். 4 நம்பர் எடுத்துருக்கோம். இந்த 4 நம்பர் ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஏபியில் ஒரு 96 மட்டும், 96 95 ஏபியில் இந்த 2 நம்பர் மட்டும் வேணால் ப்ளே பண்ணுங்கள். அப்படி பிசி உங்களுக்கு மேட்ச் பண்ணுறதா இருந்தால் 48 69. ஓகேங்களா? 48 69 பிசி ஒரு 2 நம்பர் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதே மெத்தடில் இப்போ நாம் இந்த 045 கீழே 412 இந்த 2 ரிசல்ட் எப்படி வந்தது, அதே மாதிரி இந்த 241 கீழே 464 எப்படி வந்தது, இங்கே 465 கீழே இருந்த நம்பரில் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி வேறு எங்கேயாவது இங்கே ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே இந்த மாதிரி மேட்ச் ஆயிருந்துச்சின்னா அந்த இடத்துல வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி மெத்தேடு கண்டிப்பாக ஒரு இடத்துலையுமே மேட்ச் ஆகும். எப்படி அப்படின்னிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 48 இருக்குது. அந்த 48க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 49, அதனுடைய ஆப்போசிட் 44ன்னு வைங்களேன். இப்போ இந்த 76க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 77 வரணும். அதனுடைய ஒரு நம்பர் ஆப்போசிட்டு வச்சோம் அப்படின்னா 72, பிசி 72. அந்த மாதிரி கூட மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி பாருங்கள், எனக்கு வர ஐடியா நான் எடுத்து சொல்லியிருக்கேன்.